தான் உயிருடன் இருக்கும் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் காங்கிரசின் முயற்சி நிறைவேறாது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சதராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, கர்நாடகாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 27% இருப்பதாகவும், ஒரே இரவில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களை சேர்த்து அவர்களுக்கு காங்கிரஸ் இடஒதுக்கீடு வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். लेकिन कांग्रेस और इंडिया गाड़ी वाले कान खोल करके सुन लीजिए, जब तक मोदी जिंदा है, जब तक जनता जनार्दन का मुझ पर आशीर्वाद है, धर्म के नाम पर आरक्षण लाने की आपकी कोशिश கர்நாடகாவில் செய்ததை இந்தியா முழுவதும் செய்ய காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைக்க காங்கிரஸ் முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் வங்கி கணக்குகளில் மாதத்தின் முதல் நாளன்று 8500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போது நடைபெறும் தேர்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். நமது நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான முக்கிய தேர்தல் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மேலும் ஜனநாயகம், இடஒதுக்கீடு, ஏழைகளின் உரிமை ஆகியவற்றை இந்த தேர்தல் மூலம் தான் காப்பாற்ற முடியும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். ये कहते हैं कि हम रिजर्वेशन के खिलाफ नहीं है. रिजर्वेशन एक सोच है. रिजर्वेशन का मतलब हिंदुस्तान के पिछड़ों को, दलितों को, आदिवासियों को देश में भागीदारी मिलनी चाहिए. इन्होंने देखिए, जब ये किसी पब्लिक सेक्टर यूनिट को प्राइवेटाइज करते हैं तो ये रिजर्वेशन को खत्म करते हैं. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி அல்ல, உலகில் யார் நினைத்தாலும் முடியாது என்று அவர் கூறினார். 22 கோடீஸ்வரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை பாஜக அரசு தள்ளுபடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, இந்த தொகையை 100 நாள் வேலை திட்டத்திற்கு 25 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்றும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கலாம் என்றும் கூறினார். 5 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பரப்புரை பயணம் மேற்கொண்டிருந்தார். வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி முடிந்த நிலையில் 5 நாள் பயணமாக தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்றுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் தனது குடும்பத்தினருடன் அவர் மதுரை புறப்பட்டு சென்றார். கொடைக்கானல் சென்றுள்ள அவர் 5 நாட்கள் அங்கே தங்க உள்ளார். முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ட்ரோன் கேமராக்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதை மற்றும் முதலமைச்சர் தங்கும் பகுதிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததாக செய்தி வெளியான நிலையில் உள்துறை அமைச்சகம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பரப்புரைக்காக பீகார் சென்ற நிலையில் பெகுசராய் நகரில் இருந்து அவர் ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். அப்போது சிறிது தூரத்திற்கு மேலே எழும்பிய ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு தவறி இங்கும் அங்குமாக சென்றதாக காட்சிகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சகம், அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை எனவும், இது தொடர்பாக வெளியான செய்திகளில் உண்மையில்லை எனவும் தெரிவித்துள்ளது. வெறுப்புணர்வு பேச்சு தொடர்பாக விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திடம் பாஜகவும் காங்கிரசும் அவகாசம் கோரியுள்ளன. பிரதமர் மோடி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ராகுல் காந்தியும் பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக பரப்புரை செய்ததாக பாஜக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடப்பட்டது. இந்த புகார்கள் தொடர்பாக இரு கட்சிகளின் தேசிய தலைவர்களும் நேற்று மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இரு கட்சிகளும் விளக்கம் அளிக்க அவகாசம் கோரியுள்ளன. பாஜக சார்பில் விளக்கம் அளிக்க 1 வார கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி 14 நாட்கள் கேட்டுள்ளது. உதகையை தொடர்ந்து ஈரோட்டிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்துள்ளன.
ஈரோடு மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலும் கண்காணிப்பு கேமரா 4 மணி நேரம் செயலிழந்த நிலையில் அது குறித்து ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பவானி அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 30 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை நோக்கியிருந்த சிசிடிவி கேமரா ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் செயலிழந்தது. இதனால் கண்காணிப்பு அறையில் இருந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா பழுது சரி செய்யப்பட்டது. அதிகாலை 3 மணி முதல் சிசிடிவி கேமரா செயல்பட தொடங்கியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ராஜகோபால் சுன்கரா, சிசிடிவி கேமரா இணைப்பு உள்ள ஐபி அட்ரஸ் திடீரென மாறியதால் பழுது ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஒரு சிசிடிவி ஈரோடு மேற்கு தொகுதியில் வேலை பார்க்கலன்ற புகார் வந்துள்ளது. உடனடியாக சிசிடிவி வெண்டர் கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் அந்த சிசிடிவி மாற்றப்பட்டது. எலக்ட்ரானிக் பொருட்களில் பழுது ஏற்படுவது இயல்புதான் எனவும் ராஜகோபால் சுன்கரா தெரிவித்தார். வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சில இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாதது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து திமுக எம்பி என்ஆர் இளங்கோ மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுது இன்றி இயங்குவதை உறுதி செய்ய வலியுறுத்தியதாக கூறினார். ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். ஸ்ட்ராங் ரூமுக்கு சுற்றி உள்ள இடங்களில் எந்த ட்ரோன் போன்ற கருவிகள் பறந்திடக்கூடாது. நீலகிரி மற்றும் ஈரோட்டில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தன. இதுபோன்று பழுது ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. நடிகர் சங்க கட்டடம் கட்ட பொதுமக்களிடம் நிதி கோரியது தொடர்பாக செய்தியை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நடிகர் சங்கம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக பல ஆண்டுகளாக கட்டடப் பணிகள் நிறைவு பெறாமல் நிலுவையில் உள்ளது. இந்த பணிகள் முழுமை பெற 40 கோடி ரூபாய்க்கு மேல் தேவைப்படும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இதற்கான நிதியை நடிகர் நடிகைகள் வழங்கி வருகின்றனர். கமல், விஜய், நெப்போலியன், உதயநிதி ஆகியோர் தலா 1 கோடி ரூபாய் வழங்கியிருந்தனர். சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபாய் வழங்கினார். இதனிடையே கடந்த சில நாட்களாக நடிகர் சங்க கட்டடம் கட்ட பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள நடிகர் சங்கம், யாரிடமும் பணம் கொடுத்து மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதில்லை எனவும் கூறியுள்ளது. மேலும் இந்த செய்தியை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நடிகர் சங்கம் சார்பில் காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை வேலூர் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை வருகிற மே 2ஆம் தேதி முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலைக்கு சென்னையிலிருந்து நேரடி ரயில் சேவை இல்லாமல் உள்ளது. இருந்தபோதும் பக்தர்களின் வசதிக்காக திருக்கார்த்திகை மற்றும் பௌர்ணமி உட்பட முக்கிய திருவிழாவின் போது மட்டும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சென்னை கடற்கரை வேலூர் கண்டோன்மெண்ட் இடையே நாள்தோறும் இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயில் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையில் மாலை 6 மணிக்கு புறப்படும் ரயில் கண்ணமங்கலம், போளூர் வழியாக நள்ளிரவு 12:05 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். மறுமார்க்கமாக அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில் புறப்படும் ரயில் காலை 9:50 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ரயில் சேவை மே 2ஆம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்காக உச்சநீதிமன்றத்திடம் அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை எழுத்துப்பூர்வ பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் விசாரணையின் போது செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை எனவும், சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் மனுதாரர் 320 நாட்கள் சிறையில் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதற்கு மன்னிக்க வேண்டும் என நீதிபதிகளிடம் கோரிக்கை விடுத்தார். பின்னர் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனு மீது பதிலளிக்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.
புதுக்கோட்டை மாவட்டம் சங்கமிடுதி ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மாட்டுச்சாணம் கலக்கவில்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சங்கமிடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கந்தர்வக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் தண்ணீர் தொட்டியில் ஆய்வு நடத்தினார். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் மாதிரி பரிசோதனைக்காக திருச்சியில் உள்ள மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆய்வின் முடிவு வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட குடிநீர் மாதிரியானது குடிப்பதற்கு உகந்தது என்றும் அதில் நோய்க்கிருமி தொற்றுக்கள் ஏதும் இல்லை எனவும் மண்டல பொது சுகாதார நீர் பகுப்பாய்வகம் தெரிவித்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் பணியின் போது மது அருந்திய ரேஷன் கடை ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சசிகலா என்பவர் திருச்சி சிந்தாமணியில் உள்ள நியாய விலைக் கடைக்கு ரேஷன் பொருட்கள் வாங்க சென்றார். அப்போது பணியில் இருந்த விற்பனையாளர் நசுருதீன் வாடிக்கையாளரின் ரேஷன் அட்டையை வீசி எறிந்ததுடன் தகாத முறையில் பேசியதாக தெரிகிறது. மது அருந்திக் கொண்டே பொருட்களை வழங்காமல் அலட்சியமாக நடந்து கொண்டதை சசிகலா தனது செல்போனில் படம் பிடித்தார். பணியின் போது மது அருந்திய ரேஷன் கடை விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நசுருதீனை பணியிடை நீக்கம் செய்து கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் துணை பதிவாளர் ராஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி பெண்களின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்த நிலையில் அதற்கு காங்கிரஸ் தலைவர் பதிலளித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துவிடும் என அவர்கள் கூறுவது போன்று நிஜாம்களின் காலத்தில் கூட நடக்கவில்லை என தெரிவித்தார். ஒருவேளை பெண்களின் மாங்கல்யத்தை பறிக்க பாஜகவினர் முயன்றால் அதனை காங்கிரஸ் கட்சி தடுத்து நிறுத்தும் என தெரிவித்தார். காங்கிரஸ் நாட்டுக்காக தங்களின் தலைவர்களை இழந்திருப்பதாக குறிப்பிட்டு பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதும் ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதும் கூட இதே குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்த போலி வீடியோ பரப்பியதாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த வீடியோவை பகிர்ந்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நேரில் ஆஜராக டெல்லி சைபர் போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. தெலுங்கானாவில் OBC SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது போன்று அமித்ஷா பேசும் வீடியோவை ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் சிலர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தனர். இந்த வீடியோ சித்தரிக்கப்பட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருந்த நிலையில் டெல்லி சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையில் உள்துறை அமைச்சகம் புகார் அளித்திருந்தது. இந்நிலையில் போலி வீடியோ பரப்பியதாக அசாமில் ரீதோம் சிங் என்பவரை காவல்துறை கைது செய்திருப்பதாக மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். இதனிடையே சைபர் குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி போலீசார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை மே 1 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் அரசியலில் சண்டையிட முடியாதவர்கள் சமூக ஊடகங்களில் போலி வீடியோக்களை பரப்புவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இது போன்றவர்கள் மீது தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கடவுள்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு பரப்புரை செய்ததாக பிரதமர் மோடி மீது குற்றஞ்சாட்டி வழக்கறிஞர் ஆனந்த் ஜோந்தால் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் பிரதமர் மோடி மத ரீதியாக வாக்குகளை சேர்க்க முயல்வதாகவும் ஆகையால் அவருக்கு 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி சச்சின் தத்தா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சித்தாந்த் குமார் மனுதாரரின் புகார் தவறாக இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் மனுதாரரின் கோரிக்கை குறித்து தேர்தல் ஆணைய விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி சச்சின் தத்தா தேர்தல் ஆணையத்துக்கு இந்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே பரப்புரையின் போது 2 கட்சி தொண்டர்களிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. சித்தூர் மாவட்டம் புங்கனூர் சட்டமன்ற தொகுதியில் YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆந்திர கனிம வளத்துறை அமைச்சர் ராமச்சந்திர ரெட்டி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாரத சைத்தன்ய யுவஜன கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திர யாதவ் என்பவர் களம் காண்கிறார். இந்நிலையில் ராமச்சந்திர ரெட்டியின் சொந்த கிராமமான எர்ரட்டிக்கு ராமச்சந்திர யாதவ் பரப்புரைக்கு சென்றார். அப்போது அவரது பரப்புரை வாகனங்களை வழிமறித்த ராமச்சந்திர ரெட்டியின் ஆதரவாளர்கள் வாக்குவாதம்
வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகைக்கடைக்காரரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி 1.5 கோடி மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 2 பேர் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டனர். ஆவடி அருகே முத்தாப்புதுப்பேட்டையைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது நகைக்கடைக்கு கடந்த 15ஆம் தேதி வந்த 4 பேர் பிரகாஷிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி நகைகள் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஐபோன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் 8 தனிப்படைகளை அமைத்து ஆந்திரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதில் ஏற்கனவே 2 பேர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வழக்கில் முக்கிய நபர்களாக கருதப்படும் அசோக் மற்றும் சுரேஷ் ஆகிய 2 பேரை ராஜஸ்தானில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை சூதாட்டத்தில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரெட்டி அண்ணா அபிஷியல் என்ற செயலி மூலம் சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் சிலர் IPL சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக சவுகார்பேட்டையைச் சேர்ந்த சந்தீப், கணேஷ், ராஜ்குமார் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். அத்துடன் அவர்களிடமிருந்து 15,000 ரூபாய் ரொக்கம், 4 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். இதனிடையே சென்னை திருவல்லிக்கேணியில் IPL போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்த 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை CSK மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றது. இப்போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்கிய சிலர் அவற்றை அதிக விலைக்கு விற்பதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் திருவல்லிக்கேணியில் சரவணன், நவீன்குமார் உள்ளிட்ட 8 பேர் IPL டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 72,242 ரூபாய் மதிப்புள்ள 26 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து ட்விட்டரில் சர்ச்சைக்குரிய வகையில் ராஜா கருத்து பதிவிட்டதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் ஈரோடு டவுன் காவல் நிலையத்தில் அவர் மீது பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல், பொது அமைதியை சீர்குலைப்பது, கலவரம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜா ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டது ராஜா தான் என பதிலளிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜாவிற்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய மறுத்த நீதிபதி விசாரணையை சந்திக்க அறிவுறுத்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். டெல்லியில் பிளாஸ்டிக் பைப் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் லட்சக்கணக்கான மதிப்பிலான புதைப் பொருட்களை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். குஜராத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் மற்றும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது படகில் இருந்த 173 கிலோ எடையுள்ள சட்டவிரோத போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 14 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் மீண்டும் போதைப் பொருட்கள் சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.